ஏங்க, என்ன இப்ப அவளை கூப்பிட்டே ஆகணுமா? பின்ன என்ன பண்ணணும் சரஸ்வதி? நம்ம கூப்பிட்டு உடனே பேசி ஆகணுமா? அரணே சொல்லுடா அவங்க அப்பா கிட்ட. இப்ப இருக்க சூழ்நிலையில அவர் உடம்புக்கே சரியில்லை. இப்ப போய் கூப்பிட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நல்லாவாயா இருக்கும்? சொல்லு அப்பாட்ட. ஏங்க, சொல்றதை கேளுங்கங்க. நாளைக்கு கூட பாத்துக்கலாம் என்ன ஏதுன்னு. இப்ப கூப்பிட்டு வச்சு பிரச்சனை பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது பண்ணுச்சுன்னா திருப்பி ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதுங்க. சொல்றதை கேளுங்க. இன்னும் கொஞ்சம் உடம்பு நல்லா ஃப்ரீ ஆகட்டும். அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு அவளையும் அவனையும் என்னன்னு ஏதுன்னு கேட்டுக்கலாம். ஆமாப்பா, அம்மா சொன்ன மாதிரியே பார்த்துக்கலாம். அதுகளை பற்றி தான் தெரிஞ்சு கிடக்கு. பேசி என்னப்பா ஆக போகுது? உங்கள் உடம்பே சரி பண்ணி இப்போ தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த அளவுக்கு ஆனதே பெரிய விஷயம். ஏயா அம்மா, அஞ்சு வந்துச்சா பார்க்க? அஞ்சுக்கு ஃபோன் பண்ணி அஞ்சுக்கிட்டே பேசணும். அப்பா, அஞ்சுவா? ஆ, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கண் முழிக்காம படுத்திருந்தீங்க பார்த்தீங்களா? அஞ்சு வந்தாப்பா. வந்து ஒரே அழுக, அப்பாவுக்கு இப்படி ஆயிட்டுன்னு பார்த்துட்டு ஹாஸ்டல் கிளம்பி போயிட்டா. இந்த நேரத்தில் கால் பண்ணால் அஞ்சு எடுக்க மாட்டாப்பா. ஈவினிங் ஆகட்டும், அப்புறம் எதுவும் பார்த்துக்கலாம். சரிங்களாப்பா? அதெல்லாம் உங்களை பார்க்க தான் வந்தா. என் பிள்ளை என்னம்மா இருந்திருக்கும்? ஹாஸ்டலில் அப்பாவுக்கு முடியலைன்னு கேட்டு தெரியும் போது அப்பாவுக்கு முடியலைன்னு என் பிள்ளை என்ன துடிச்சிருக்கும் இல்லைப்பா? ஹாஸ்டலில் இருந்துட்டு நீங்களாவது கூட இருந்தியா? சே, பிள்ளை கஷ்டப்பட்டிருக்கும். அஞ்சு நினச்சிதான் எனக்கு வேதனையே. பிள்ளை கல்யாணமும் கை கூடலையே. உங்கள் ரெண்டு பேத்துக்காவது கல்யாணத்தை கட்டி முடிச்சாச்சு. இன்னும் பொம்பளை பிள்ளை ஒன்று வச்சுட்டு அதுக்கு கல்யாணம் பண்ணலேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டேன். எங்கிட்டோ கடவுள் புண்ணியத்தில் காப்பாற்றி விட்டுட்டாரு. சீக்கிரம் சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து முடிக்கணும். ஏங்கப்பா, ஒருத்தனை பார்த்து வச்சுருந்தீங்களே, என்னாச்சு? யாரு? அந்த விக்கியா? அந்த விக்கிக்கும் உங்களுக்கும் தான் பிடிக்கல. சரி, நம்ம அவனுக்கே பிடிக்கலங்கும் போது நாமளா முடிவு பண்ணுறது சரியில்லைன்னு சொல்லி தான் நான் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தப்பா. அதனால தான் கொஞ்சம் நாள் இழுத்து போட்டுகிட்டே இருந்தேன். என்ன, கல்யாண சேலை எல்லாமே எடுத்தாச்சு தான். எடுத்தாலும் பரவாயில்ல, இருந்துட்டு போகுது, நம்ம கல்யாணத்தை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி தான் போட்டுட்டு வந்தேன். ஆமாம், இனி என்னத்துக்கு பிடிக்கலன்னுங்கும் போது சும்மா சும்மா அதை பயிற்சி பேசக்கூடாதுன்னு தான் விட்டுட்டேன். ஆனாலும் விக்கி அம்மா சும்மா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. பண்ணா நீ பண்ணிகிட்டே இரு அப்படின்னு சொல்லி தாப்பா விட்டுட்டேன். பார்த்துக்கலான்னு. இப்போ என்னாச்சு? என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு மாப்பிள்ளை தான் ஒன்று பார்த்து முடிவு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு. ஆ, சரிங்கப்பா. ஆமையா, நம்ம ஒரு கல்யாணம் கட்சியை முடிச்சிட்டோம்னா பிள்ளைக்கு நமக்கு என்ன ஆனாலும் சரி, ரைட்டு, போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடலாம். பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிக்காம ஐயாயே நம்ம ஒரு கடமையை முடிக்காம வந்துட்டோனுங்கிற ஒரு கவலை இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். சரஸ்வதி எவ்வளோ கஷ்டப்படும். நம்ம பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிக்காம மனசம் போயிட்டாரு அப்படின்ட்டு ஒரு பேச்சுக்கு தயா சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கோம். அது 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 இல்லாம இவர் ஏதாவது வளரிட்டு இருப்பாரு சும்மா. ஏங்க, பேசாம தான் இருந்தா என்ன? இதெல்லாம் உங்களை சொல்லிட்டு இருக்கா? ஆமா. பின்ன என்ன பண்ண சொல்ற? இதெல்லாம் சொல்ற மாதிரி நிலைமை அப்படித்தானே இருக்கு சரஸ்வதி. கொஞ்சம் லேட்டா அருன்னு வந்திருந்தேன்னு வையே, பெரியவனா வரலாம், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போங்களே, ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது? நமக்கு இருக்கிற உடம்புக்கு கண்டிப்பா ஆகும்தான். பா, இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், இருந்து வந்திருக்கோம். ஏங்கப்பா திரும்ப அதையே பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதோடு விடுங்கப்பா. சரிங்கப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. இல்லையா, சீலாவை கூப்பிட்டு வீட்டை விட்டு முதல்ல துரத்தணும். எனக்கு வேலையே அதான்யா. இரு இப்ப. பா, வேணாப்பா, விடுங்கப்பா. இல்லையா, அதெல்லாம் சரிப்பட்டே வராது. அருணே, சொல்லி அவங்க அப்பா கிட்ட கோவப்பட்டு திருப்பி ப்ரெஷர் ஏறி தொலைஞ்சிச்சுன்னா போச்சியா, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டரே சொல்லி தான் அமுச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு காப்பாற்றி வச்சிருக்கோம். இனி அவருக்கு எதுவும் டார்ச்சர் பண்ணக்கூடாது, எதுவும் அவரை சந்தோஷமா வச்சுக்கணும், அவருக்கு கஷ்டமான விஷயத்த எதுவும் சொல்லாதீங்க சொல்லி தான் அமுச்சிருக்காங்க. ஷீலா, டேய் பெரியவனே, ஷீலா பெரியவனே, வாங்க இங்க மேல. பா பா. சொல்லுடா, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. மனசை ரொம்ப டென்ஷன் ஆவார் போல. ஏங்க இல்லையா, ஓ மேலெல்லாம் எப்படி பழைய தூக்கி போட்டு வச்சிருக்கு. இதெல்லாம் கேட்காம அப்படியே விட்டோன்னு வையே, ஒன்னத்துக்கும் ஆகாது. நம்மளாம் எதுக்கு இருக்கோங்கிற மாதிரி ஆயிடும். சரியா? அதெல்லாம் டக்கு டக்குன்னு உடனே கேட்டாதாயா எல்லாம் சரிப்பட்டு வரும். நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க, நான் கூப்பிட்டு பேசிக்கிறேன். நான் வந்து இதெல்லாம் கேட்காம இருந்தா அருண் இது சரி இருக்காதியா. அதனாலதான் அப்பா சொல்றேன், நான் கேட்டே ஆகணும்னு சொல்றேன். இதுக்கு மேல இதை விட்டுட்டே இருந்தோன்னு வை, சீலா வீட்டை விட்டு முதல்ல துரத்தணும். சீலா வந்து என்னை கொல்லவே பார்த்துச்சு. ஏங்க, பேசுறாங்க, பேசுறதுக்கு ஒரு நேரம் வேணும். நம்ம வாட்டுக்கு படபடன்னு இப்ப பேசி விடலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருங்க. ஒரு நாள் பொறுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடும். அதை தான் நான் சொல்றேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஏ ஷீலா, டேய் பெரியவனே, ஷீலா.
என்ன அருண் இவர் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு. விடுங்கம்மா, அது மேல அப்பாவோட விருப்பம். கூப்பிட்டா கூப்பிடட்டும், விடுங்க. பெரிய சண்டை வந்துருச்சுன்னா என்னடா பண்றது? என்ன பண்றது, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், விடுங்க. ஏங்க உங்க அப்பா சத்தம் போடுறாரு. வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாரா? எங்க அவர் கூப்பிடுறாருங்க. ஆமா, எனக்கு தான் கேக்குது. பா போலாம் மாடிக்கு. என்னங்க இப்படி பண்றாரு? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்னு யாருக்கு தெரியும்? பா போய் பார்க்கலாம். சரி சரி வாங்க. எனக்கு வேற பயமாலாம் இருக்கு. அந்த பயலே ஏற்கனவே அப்படி பண்ணிட்டியான். இப்போ இந்த மனசை வேற வந்து என் மேல என்னெல்லாம் பழியெல்லாம் போட போறாங்களோ எனக்கு தெரியல. இருக்கேன்ல, வா. என்ன பெரிய பழிய போட்டுருவாங்க? எங்க அப்பா பொய்லாம் சொல்ல மாட்டாரு. அவன் பொய் சொன்னாலும் எங்க அப்பா பொய் சொல்றதுக்கு என்ன வேணும்? எங்க அப்பா பொய் சொல்ல மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. வா, என்னன்னு கேட்போம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியல. என்ன நடந்தாலும் கடவுள் தான் காப்பாத்தணும். வாங்க போய் என்னன்னு கேட்போம். சரி வா. அப்பா வந்துட்டீங்களா டிஸ்சார்ஜ் ஆகி? உங்களுக்கு இப்போ உடம்பு எப்படிப்பா இருக்கு? இப்போ ஓகேவா? உடம்புக்கு பரவாயில்லையாப்பா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும், எங்க உன் பொண்டாட்டி? என்னாச்சுப்பா இவ்வளவு கோவப்பட்டு பேசுறியா? என்ன என்ன பிரச்சனை இப்போ? ஷீலா இந்த தான் வரா. கூப்பிடு, மொத பேசணும். என்னன்னு சொல்லுங்கப்பா. வர சொல்லு, சொல்றேன் என்னன்னு. என்னப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறேன், ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏய், முதல்ல அதை வர சொல்லுடா, அப்புறம் நான் என்னவா இருந்தாலும் சொல்றேன். ஷீலா, ஏன் எங்கே நிக்கிற? வா. ஏன் ஓ பொண்டாட்டிக்கு அவ்வளவு பயமோ? எல்லாம் பேசாதீங்க. ஏன் பேசுன என்னடா செய்வ? என்ன செய்வேன்னு கேட்டேன். மாமா எப்படி மாமா இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டீங்களா? உடம்புக்கு இப்போ எப்படி மாமா இருக்கு? பரவாயில்லையா? இப்போ நல்லா இருக்கீங்களா? அம்மா தாயே, உன் நடிப்புக்கெல்லாம் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம், சரியா? அப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறம்மா. எப்படிம்மா அப்படிலாம் உன்னால மட்டும் முடியுது நடிக்க? ஆத்தாடி ஆத்தா, இந்த மாதிரி நடிப்பு யாராலையும் ஆகாதுப்பா. சூப்பரோ சூப்பர். ஏன்பா அப்படி பேசுறீங்க? என்னாச்சு மாமா, ஏன் இப்படி பேசுறீங்க? அருணு, இதெல்லாம் ஓ வேலை தானே. அப்பாட்ட போயிட்டு என்னடா சொன்ன? அவர் வந்து தாம் தூம்னு இப்படி கத்துறாரு. நீ ஏதோ சொல்லியிருக்க. ஏண்டா, அப்பாவுக்கு உடம்பு முடியாம இருக்குது என்ன உனக்கு தெரியாதா? தெரிஞ்சும் அவர்கிட்ட எந்த விஷயத்த சொல்றது சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா? வாய மூடு. என் பேரை சொல்லக்கூடாது. நீலாம் தகுதியே கிடையாது. உன் பேரை சொல்றதுக்கு தகுதி இல்லையா? ஓ, அந்த அளவுக்கு ஆகிடுச்சோ? பாத்தீங்களாப்பா இவன் பேசுறத? பாத்தீங்களா? டேய், வாய மூடுறா. பொண்டாட்டி என்ன பண்ணுச்சுன்னு முதல்ல அத சொல்றேன், அவனை பேசுறத அப்புறம் பாத்துக்கோ. என்ன மாமா பண்ண அப்படி? அன்னைக்கு உங்களை நான் தானே மாமா பாத்துக்கிட்டேன். நீங்க சாப்பாடுக்கு தண்ணி கூட லவக்கு லவக்குன்னு ஓடி போய் மோந்து வந்து கொடுத்தேனே மாமா. இப்படி சொல்றீங்களா? உங்களுக்கு எது நியாயமா இருக்கா? அடச்சி, வாய மூடு. தண்ணி எனக்கு மோந்துட்டு வந்து நீ கொடுத்தியா? நீ தண்ணி மோந்துட்டு வந்து கொடுக்காததான் நான் இல்லைன்னு செத்துருப்பேன். என்ன நீ கொல்லத்துக்க பார்த்த. இவனுக்கு தண்ணி மோந்து கொடுத்தா இவன் பொழைச்சிருவான் அப்படின்னு தண்ணி மோந்து கொடுக்காம எனக்கு என்னன்னு போயிட்ட. அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு ஆகி முடியாம நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீதான். வேற யாரும் இல்லை. பா, என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, நீ சாப்பாடு போட்டு போனியே, தண்ணி வச்சிடணும் உனக்கு தோணுச்சாடா? முதல்ல ஒன்ன சொல்லணும். சரி, தண்ணி வைக்கல. சரி, தண்ணி வைக்கலையே, உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு தண்ணின்னு கத்துறேன்னு வந்து கேட்கறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. சரி, தண்ணி மோந்துட்டு வர எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே கிச்சனில் போய் மோந்துட்டு வர்றதுக்கு 1 நிமிஷம் ஆகுமா? 1 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு 5-6 செகண்ட் ஆகும்னு வை. அது கூட இல்லடா, 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி தண்ணி கொண்டு வருது. எனக்கு அப்பவுமே இழுத்துட்டு என்ன பண்ணதுனே தெரியாம போயிட்டு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? என்னை இந்த நிலைமைக்கு ஆப்ரேஷன் பண்ண வச்சு என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் செத்துட்டேன்னு நினைச்சேன். கடைசியில இந்த அளவு கொண்டு வந்தது யாரு? எல்லாம் பொண்டாட்டி ஷீலாடா. எல்லாம் மறந்துட்டேன்னு நினைச்சியா? ஷீலா, அங்க பாரு, நான் திரும்பி வந்துட்டேம்மா. இங்க பாரு, உன்னையெல்லாம் மாங்குறதுக்கே எனக்கு வாய் கூசுது. என்ன ஷீலா, அப்பாவே சொல்றாரு நீ அப்படிதான் பண்ணினியா? அருண் சொல்றத கூட நான் நம்பல. ஆனா அப்பா அவர் வாயால சொல்றாரு. இப்ப வச்சு நம்புறியா? அப்பா சொல்றது அதை கேட்க வர போய் தான் ஓ பொண்டாட்டி என் மேல பழிய தூக்கி போடுது. சீ கருமோ, அதுக்கு நான் ஏன் பிடிச்சு இழுக்க போறேன்? ஏன் மாமா அப்படி பேசுறீங்க? அருண் தேவையில்லாம உங்களை இப்படி எல்லாம் பேச சொன்னாரா? எனக்கு தெரியும், அவனோட வேலை தான் இதெல்லாம். வாய மூடு. வாய் இருக்காது சொல்லிட்டேன். பாவம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஷீலா இதெல்லாம்? அப்போ நீ பண்றதெல்லாம் உண்மைதானா? ஏங்க, அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக நீங்க நம்பலாமா? நம்பலாமாவா? எங்க அப்பா சொல்றாரு. எங்க அப்பா சொல்றதை நான் நம்ப கூடாதா? இல்லங்க இல்லங்க. ஏன் மாமா அப்படி பேசுறீங்க? நான் உங்களை அப்படி என்ன பாவம் பண்ணேன்?
நான் உண்டு என் வேலை உண்டு தானே மாமா இருக்கேன். யாருக்காவது டார்ச்சர் கொடுக்குறேன்னா என்ன? அன்னைக்கு தண்ணி மோந்துட்டு வர கொஞ்சம் லேட் அதுக்கு இப்படியே பேசுறீங்க. உங்களுக்கு இப்படி ஆகும்னு எனக்கு என்ன மாமா தெரியும்? எனக்கு விக்கல் வருது ஏதோ பண்ணுது டக்குன்னு தண்ணி கொண்டு வான்னு தான் கேட்டேன். கொண்டு வந்து கொடுத்தியா நீ? ஆடி அசைஞ்சுக்கிட்டு என்னென்ன வேற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டுல கொண்டு வந்த. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. ஏங்க 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 அப்படி ஒதுக்கி வரீங்க? ஏங்க ஏங்க என்ன விட்டுருங்க. நான் பண்ணது தப்பு தானே, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இப்படி என்ன உதைக்கெல்லாம் செய்யாதீங்க. அத்தை அத்தை பொடிங்க தவிர பண்ணது தப்புதான். அது மட்டும் இல்லாம அருண் மேல பழிய போட்ட பத்தியா? நீ எல்லாம் எப்பேற்பட்ட பொம்பளையா இருப்ப? இவ்வளவு மோசமானவளை நீ இருப்பன்னு நான் நினைச்சே பார்க்கலடி. அப்பவும் அவன் மேல பழிய போட்டு நான் உன் பக்கம் தானடி பேசினேன். நீ சொல்றது எதையும் அவன் சொல்றத நம்பாம நீ சொல்றத நம்பி அவனை தானடி திட்டுனே. ஆனா இப்ப எங்க அப்பா சொல்ல விட்டு தான் தெரியுது. எங்க அதுக்காக உதைக்காதீங்க. நான் பண்ணது தப்பு தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. எங்க நான் பண்ணது தப்பு தான். இப்ப சொல்லுடா, உன் பொண்டாட்டிய என்ன பண்ணலாம்? இருங்கப்பா, இவளை கொன்னுறேன் இப்போ. ஏங்க அத்தை பார்த்துட்டே இருக்கீங்களே, சொல்லுங்க அத்தை. எங்க வேண்டான்னு சொல்லுங்க, கொஞ்சம் பார்க்க பாவமா இருக்கு. உனக்கு என்ன சரஸ்வதி பாவம் பாக்குற நீ? இதுக்கெல்லாம் என்ன கொல்ல பார்த்தது, இதுக்கெல்லாம் பாவம் பாக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு.